நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்ல போகிறோம், எதை பற்றி காட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற வுட்டெக் என்சி சாண்டிங் சீலர். இதை பயன்படுத்தினா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வுட்டுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை பற்றியும், அதே மாதிரி இதை பயன்படுத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்றதை பற்றியும், அதே மாதிரி இந்த சாண்டிங் சீலரை எப்படிலாம் பயன்படுத்துன்றதையும் முழுமையான விளக்கத்தை, தெளிவான விளக்கத்தை A to Z பார்த்தீங்கன்னா வீடியோ மூலியமாகவும் எக்ஸ்பிளைன் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சே டியூஷன் டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இந்த ஜன்னலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வாஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாண்டிங் சீலர் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சாண்டிங் சீலர்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நண்பர்களே இதான் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற வுட்டெக் என்சி சாண்டிங் சீலர், சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்டிங் சீலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னா உங்களுடைய பணத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு செயல்திறன் இந்த சீலரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ரையிங். இந்த சீலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் சீக்கிரம் ட்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 மணி நேரத்தில் வேகமாக காஞ்சிறதால பார்த்தீங்கன்னா இந்த சீலர் நம்ம அடுத்து அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி நல்லா கவரேஜ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்லா பக்காவாக அடுத்தடுத்து கோட்டுக்கு போய் நல்லா ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே அதுக்கடுத்து இதை எப்படி பயன்படுத்தணும், நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நண்பர்களே இந்த சீலர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 விதமான எமரி பேப்பர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. உப்பு காகிதம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அதாவது வாட்டர் ஷீட்டு. நம்பர் 180 யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 320, அது இல்லைன்னா அல்லது 400, இது 2 ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணோம்னா நண்பர்களே அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த வுட்டெக் என்சி சாண்டிங் சீலர் எப்படி நம்ம வுட்டுக்கு அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பட்டி தகட்டு இருக்கு இல்லையா, அதால் கூட நீங்கள் சாக் பொருள் பட்டி பார்க்குற மாதிரி எடுத்து அப்ளை பண்ணலாம். அல்லது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே கன்று மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ப்ரஷ்லேயும் பண்ணலாம். அதுக்கடுத்து ரேகிங், அதாவது பார்த்தீங்கன்னா கிளாத்து துணி வச்சுக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா ட்ரை ஆகிடும். இந்த சாண்டிங் சீலரை நீங்கள் பட்டி தகடால் 4-5 தகடால் நீங்கள் பட்டி பார்க்குற மாதிரி, அதாவது சாக் போட்டில் பட்டி பார்க்குற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டிங் சீலரில் எந்த ஒரு திணறையும் என்சி திணறு எதையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சீலரை நீங்கள் கெட்டியாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டி தகடால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அல்லது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்டிங் சீலரை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மூலியமாக கன்று மூலியமாக கூட நீங்கள் அடிக்கலாம். அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் சீலருக்கு ஏஷியன் பெயிண்டில் வர வுட்டெக் A1 மல்டி பர்போஸ் தின்னர் அல்லது ஏஷியன் பெயிண்டில் வர்ற வுட்டெக் A1 கோல்டு யூனிவர்சல் தின்னர், இந்த 2 தின்னரில் ஏதாவது ஒரு தின்னர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டரு சீலருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்ரு இந்த தின்னரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே மூலியமாக, அதாவது கன்று மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அல்லது நீங்கள் ப்ரஷ்ஷில் அடித்தா பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தின்னரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம், சரிங்களா? அதுவே நீங்கள் கிளாத்தில் துணியில் பண்ணாலும் 1 லிட்ரு சீலருக்கு நீங்கள் 1.5 லிட்ரு தின்னரை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸ்ப்ரே மூலியமாகவோ துணி மூலியமாக பண்ணுற மாதிரி இருந்தால் 1.5 லிட்ரு தின்னரை, அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வுட்டெக் A1 மல்டி பர்பஸ் தின்னர் அல்லது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற வுட்டெக் A1 கோல்டு யூனிவர்சல் தின்னர், இது 2ல் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், சரிங்களா? அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 திணறு உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நம்ம சீன் லக்கில் வர என்சி திணறை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நண்பர்களே இந்த சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணும்போது பசங்களாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாமளும் பார்த்தீங்கன்னா கை க்ளோஸு மாஸ்க்கெல்லாம் போட்டுகிட்டு இருக்கணும். அதேமாதிரி நம்ம சாப்பிட்ற பொருளோ தண்ணியோ ட்ரிங்கிங், அதாவது குடிக்கிற பொருளோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சிருக்கக்கூடாது, சரிங்களா? இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு போய் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா 320 மெமரி பேப்பரால் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சீலர் மறுபடியும் அடிக்கிறோம்.
மறுபடியும் அடிச்சிட்டு பிறகு வந்து பார்த்தா நல்லா காஞ்சிட்டு பிறகு தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சாண்டைங் சீலர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 147 ரூபாய் இது. நண்பர்களே, இந்த சாண்டைங் சீலரை வந்து எப்படிலாம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்க விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த சாண்டைங் சீலர் எப்படி யூஸ் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற உட்டக் பில்லர். இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டா சரி பார்த்தீங்கன்னா பாலிஷ் போடுற ஜன்னல் டோர் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான டேமேஜ்கள் இருந்தால் இந்த உட்டக் பில்லர் வந்து அப்ளை பண்ணிட்டு தேய்ச்சிட்டு வந்து நம்ம பாலிஷ் பண்ணணும். அதே மாதிரி இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி சுற்றி பாருங்கள் கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டக் பில்லர் வந்து அப்ளை பண்ணணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் சாக் பட்டரில் ஃபுல்லாகவே பட்டி பார்த்துருவோம். இது வந்து பாலிஷ் போடுறதால எங்கே டேமேஜ் இருக்குது அங்கே மட்டும் இந்த உட்டக் பில்லரால் வந்து பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு நம்ம சீலர் போட்டு வந்து பாலிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் எங்கெங்கே எந்தெந்த டேமேஜ் இருக்குது அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். அதேமாதிரி நண்பர்களே, இந்த டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மரத்தூளில் வந்து ஃபெவிகல் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். இது சின்ன சின்னதாக இருக்கிறதால இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டக் பில்லரே வந்து கவர் ஆகிடும். இதில் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கம்பி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. அந்த கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டக் பில்லர் பட்டி எடுத்து இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. நல்லா வந்து பேக் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா சீலர் போட்டு நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டேமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்டக் பில்லர் பட்டி இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம். பெருசாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மரத்தூளில் வந்து பெவிக்கல் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் வந்து டேமேஜெல்லாம் அடிச்சிட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து சீலர் போட்டு பாலிஷ் பண்ணணும். நண்பர்களே, இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தோன்னா இந்த உட்டக் பில்லரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த டேமேஜெலாம் வந்து பட்டி பார்த்துட்டு டேமேஜ் மட்டும் பார்த்தா போதும். பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோரோ அது விண்டோவோ இது மாதிரி வாஸ்கோலோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரோல் ஷீட்டில் 100 இல்லை 60 போட்டு தேய்ங்க ஃபஸ்ட்டு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் ஆகிற ரோல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 120 யூஸ் பண்ணுங்கள். அதை போட்டு தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஷீட்டில் இருக்கிற 180 அதை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சீலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சீலர் அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் தேய்ச்சிட்டு வேணால் நீங்கள் 320 யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாலிஷ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டக் பில்லரை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டேன். இந்த உட்டக் பில்லர் வந்து பார்த்தோன்னா பட்டி பார்த்த பிறகு நம்ம ட்ரை ஆகிறதுக்கு 4 to 6 மணி நேரம் வந்து ட்ரை ஆகிறதுக்கு விட சொல்லுவாங்க. நல்லா காஞ்சிட்ட பிறகு இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டுங்க. தேய்ச்சிட்டு டஸ்ட்லாம் வந்து நல்லா க்ளீனாக ஓட்டிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீலர் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலரில் வந்து பார்த்தீங்கன்னா சீன் லக்கில் வர NC தின்னர் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ரஷில் எடுத்து அடிக்கிற அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பாரு நம்மளுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு நம்ம தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி அடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 320 ஷீட் இருக்கு இல்லையா, வாட்டர் ஷீட்டு, அதை வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு மீண்டும் கூட நீங்கள் சீலர் போட்டு மீண்டும் கூட தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் பாலிஷ் போடலாம். சரிங்களா? நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சா டியூஷன் டியூட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.